பொய் சொல்லாதவன் பாதி பெக்கு தான் அடிச்சா அதுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல்ல இருந்த டீச்சர், இப்போ இவ. என்னால இன்னும் எத்தனை பொண்ணுகிட்ட நீ அடி வாங்க போறடா? இப்ப இவ எதுக்காக என்ன அடிச்சா? ஒரு பெண் ஒரு ஆணை அடிப்பதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று லவ் பிரேக்கப்பாக இருக்கணும், மேலே லவ் ஸ்டார்ட்டாக இருக்கணும். வெக்கம் வருது பாரு, காதல் வருது. படுறா. குட் நைட். குட் நைட் ஜான். குட் நைட். சாரி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை குடிக்க வச்சதுனால தானே. எஸ்எஸ்எல்சி புக்கில் ரோமன் கேத்தலிக்னு இருக்கு. ஷிவரா இல்லை, இருந்தாலும் கிறிஸ்டியன் தான். ஒரு தங்கச்சி இருக்கா, படிக்கிறா. ஊர்ல எனக்கு ஒரு வீடு இருக்கு. ஒருவேளை அதுவும் விற்க வேண்டியிருக்கும். ஒருவேளை அவளுக்கு என்ட்ரன்ஸ் கிடைக்கலன்னா அட்மிஷன். அது இல்லாம தட்டி முட்டி எப்படியாவது மாசத்துக்கு 15,000 சம்பாதிச்சிருப்பேன். குடிப்பேன். 2 அதிகமாச்சுன்னா சிகரெட்டும் அடிப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட அஃபேரும் இருந்துச்சு. அவ இறந்து போயிட்டா. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னா, என் ஜாதியும் பெரிய விஷயம் இல்லைன்னா, உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டா சம்மதிப்பியா? என்னால முடியாது ஜான், புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு ஏன் வெப்பாட்டியாவே இரு. இந்த வேலையெல்லாம் விட்டுரு. என் பொண்டாட்டியை ஏமாத்திக்கிட்டு எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ தெரியல. அவனுக்கு தெரியாம 1 ரூபா கூட எடுக்க முடியாது. இது மட்டும் கரெக்டா நடந்தா நம்ம கையில 100 கோடி. அப்புறம் எதுக்கு எனக்கு என் பொண்டாட்டி எல்லாம்? கம்ப்ளீட்டா நான் பாத்துக்கிறேன். நீ பழைய நர்ஸ் வேஷம் போட்டு அங்க நின்னா போதும். ஆனிமா, வேலையை முடிச்சிட்டேன், நான் கிளம்பட்டா? அந்த டிவி ஸ்டாண்ட் இருக்கிற கப்ல காசு இருக்கு, போய் எடுத்துக்கோங்க. நாளைக்கு வர வேண்டாம், நான் கால் பண்றேன். நான் உன்னை கம்பல் பண்ணல, நீ தான் தீர்மானிக்கணும். இன்னைக்கு என்ன பைக்லலாம் வந்திருக்க? I think that bugger is in love with me. யார், ஜானா? அப்படி சொன்னா சொல்லு, எனக்கு கட்டில்ல படுத்திருக்க ஸ்டீஃபனை தான் பிடிச்சிருக்குன்னு. நம்ம அதை ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி மாதிரி வச்சுக்கலாம். Alex, can you please shut up? வண்டி எடு. ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வளர்ப்பு பிராணிகளை கொல்றதுக்காக வச்சிருக்கிற விஷயம். என்னோட தம்பியோட ஏற்பாடு, ஒரு ஷேர் அவனுக்கும் கொடுத்துருவோம். அப்பதான் நம்ம சேஃப். பால்லையோ ஓட்ஸ்லயோ கலந்து கொடுத்தா அப்படியே படுத்து தூங்கிடுவான். அப்புறம் தூக்கத்திலேயே இறந்து போயிடுவான். மேட்ரு ஓவர். நம்மளுக்கு பிடிச்சவங்கள மாட்டி விடுறதுக்கு கரெக்டான டைம். உனக்கு அவங்கிட்ட சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதால. I don't know, Alex.
ஒரு 10 தலைமுறைக்கு வாழக்கூடிய சொத்து, அப்படிப்பட்ட சொத்து தான் நம்ம கைக்கு கிடைக்க போகுது. அதை மாத்திரமே சிந்திக்கணும். இந்த ஓட்ஸ் வேண்டாம், ஏதோ கசக்குது. ஆ, இதுல ஃபைபர் பவுடர் போட்டிருக்கேன். டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, 2 ஸ்பூன் சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? ம். டேய் ஜான், என்னடா? நான் சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா தூக்கம் வருதுடா. ஆ சரி, நீ தூங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். உன்னை கொல்றதுக்காக விஷத்தை என்னுடைய பாக்கெட்ல வச்சு அனுப்பியிருக்காரு உன்னுடைய பீட்டர் அண்ணன். ஒரு முறை நீ என்கிட்ட கேட்ட, அந்த சின்ன வயசுல இருந்த நல்லது எல்லாமே இப்போ உங்ககிட்ட இருக்கான்னு. இல்ல, இவ்வளவு நாள் இருந்த நாட்கள்ல நீ இறந்து போனா நல்லா இருக்கும்னு யோசிச்ச நாள் கூட இருக்கு. ஆனா அதனுடைய காரணங்கள் வேறையா இருந்துச்சு. நான் போறேன்டா. இனி இங்க நின்னா எனக்கு இனிமே இங்க யார் கூடவும் வாழ்க்கையை பயணிக்க விரும்பல. அடிக்கடி கால் பண்றேன். அப்புறம் ஸ்டீஃபா, அவளுக்கு உன்னதாண்டா பிடிச்சிருக்கு. அவளே என்கிட்ட சொன்னா. ஜானு, இருந்தாலும் நம்ம 2 பேரையும் அவ என்ன பண்ண பாத்தியா? அவளை நினைச்சு சரக்கடிச்சதும் மழையில நினைச்சது எல்லாமே வேஸ்ட். உண்மைதான். அலெக்ஸ்னா வாயை திறந்து கேட்டிருந்தா எவ்வளவு நாளும் கொடுத்துருப்போண்டா. அவர் ஏன்டா தேவையில்லாம? அதெல்லாம் ஓகே. ஆனா நீ எதுக்குடா பாதி சொத்தை என் பேர்ல எழுதி வச்ச? யார் எழுதி வச்சா? என்கிட்ட கமலானா தான் சொன்னாரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது. கமல் சும்மா சென்டிமெண்ட்டுக்கு ஏதாவது பேசியிருப்பாரு. நான் அப்படிலாம் யோசிச்சது கூட இல்லை. எனக்கு என்ன பைத்தியமா? தப்பு ஒண்ணும் இல்ல. அலெக்ஸ் உனக்கு விஷம் கலந்து கொடுத்ததுல வாய் தரடா. ஏய்